ஒருத்தருடைய வீழ்ச்சி வந்து அவருடைய புகழ்ல இருந்தால் தொடங்கும். திரும்ப டிஎன்எஸ்ல ஓகேன்னு சொல்லிச்சுன்னா அது மேற்கொண்டு ஓகேன்னு சொல்றதுக்கான சாத்தியம் இல்லாமல் அவங்க கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க. ரெண்டுக்குமே விவரம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. அப்போ இதில் யாராவது ஒருத்தரை வந்து அப்பாவின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படின்னா நீ பணக்காரன், என் மேலே கை வச்சுட்ட, செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போங்கிறதான் பிரச்சனை. என்கிட்ட வந்து விழுந்தேன்னா நீ என்கிட்ட கொடுத்துட்டு போங்கிறதான் கேட்பதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்தாரு. கட்சி தலைவராக இருக்கிற சீமானிக்கே நெகட்டிவாக தானே போச்சு. அவர் அரசியல் செல்வாக்கு இருக்குது, எல்லாரையுமே தெரியும்னாலும் அவரால் போய் அங்கே ஒன்றுமே சொல்ல முடியாது. துணிந்தார்னா வழக்கு நடக்கும், பணிந்தார்னா வழக்கே முடியும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜா கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மாதம்பட்டி ரங்கராஜ் மீண்டும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது ஜாய்கிஸ்டா போட்ட அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாதம்பட்டி இந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர் வந்துருச்சு, இதனால கிட்டத்தட்ட ஒரு 11.5 கோடி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டார் ஜாய்கிஸ்டா மேலே. அந்த வழக்கை விசாரித்த திரு செந்தில்குமார் அவர்கள் இதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? புகழ்பெற்ற சமையல் கலைஞராக இருக்கக்கூடியவர், மோடி முதல் வந்து லோக்கலில் இருக்கிற டாடி வரைக்குமே அவர் தான் சமைச்சு கொடுக்குறாரு. ஆமாம், எல்லாம் கோடியில் தான். ஆமாம், கோடிகளில் இருக்கக்கூடிய இதெல்லாம். நான் கூட சமீபத்தில் வந்து ஒரு பெரிய திருமண விழாவுக்கு போனேன். அவருடைய வீட்டு திருமண விழாவில் மாதம்பட்டி ரங்கராஜுடைய விருந்து தான் வந்து பரிமாறப்பட்டது. அப்போ மிகப்பெரிய அளவில் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர், அதனால் அவருக்கு லாஸ் ஆகிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் வந்து பொய்யாக இதை சொல்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தொழில் இப்போ சரவணபவன் அண்ணாச்சி மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்தபோது படிப்படியாக அந்த நிறுவனம் வீழ்ச்சி அடைய தொடங்கிவிட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சரவணபவனையே காணாம். ஒருவேளை 1-2 சரவணபவன் மிஞ்சி இருந்தாலும் அந்த டேஸ்ட்டை காணாம். ஆமாம், அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. இன்றைக்கி அந்த இடத்திற்கு கொடிகட்டி பறப்பதற்கு ஹோட்டல் தொழிலில் வரிசையாக A to B, கீதம்னு வரிசையாக வேறு வேறு நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எப்பொழுதுமே ஒருத்தருடைய வீழ்ச்சி வந்து அவருடைய புகழில் இருந்தால் தொடங்குது. நீங்கள் ஒருத்தருடைய நற்பெயர் தான் அவருடைய சம்பாத்தியம். பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம்னு எம்ஜிஆருடைய பாடல் ஒன்று உண்டு. கண்டிப்பாக. அப்போ அடிப்படையில் வந்து புகழ் ரீதியாக அவர் வந்து ஒரு பெரிய டேமேஜை சந்திச்சிட்டாரு. இந்த 2வது திருமணம் செய்ததாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டில் பெரிய. அப்போ என்னென்னா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பெண் ஏற்கனவே திருமணமான பெண்ணாக இருக்கிறாங்க. ஒரு சினிமா இயக்குனர், பொன்மகள் வந்தாளுங்கிற திரைப்படத்தினுடைய இயக்குனரை வந்து திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த வாழ்க்கை ஏன் முறிந்தது, ஏன் பிரிந்தார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று அந்த ஒரு குழந்தையும் இருக்கிறது. ஆமாம். இப்போ 2வதாக இவர் வந்து ஒரு ஆடை வடிவமைப்பாளராக குக்கு வித்து கோமாளி மாதிரியான ஷோவில் வந்து இவருடைய அறிமுகம் கிடைக்கிற போது எந்த நம்பிக்கையில் வந்து திருமணமான ஒரு ஆணோடு வந்து அவங்க ஒரு பந்தத்தை உருவாக்கி கொண்டாங்க, இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிற விஷயம் குறித்து அவங்களுக்கு ஏன் எந்த விதமான சந்தேகங்கள் கேள்விகளுமே இல்லாமல் பழகுனாங்க. ஆண்கள் வந்து பெண்களை வந்து பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு ஒரு உளவியல் எப்போவுமே இருக்கும். எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னை வந்து மன்மதனாக கருதி கொள்ளுகிற மனநிலை வந்து பல ஆண்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. கண்டிப்பாக. அப்போ அவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன், பெரிய சமையலில் வந்து ஒரு வித்தகர், சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறாரு, இந்த மாதிரி சின்ன திரையில் நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்டார் வேல்யூ இல்லைன்னா ஒரு பின்னாடி இவங்க போயிருப்பாங்களா அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கிறது. உண்மைதான். அந்த விமர்சனத்தை தாண்டி இதெல்லாம் தொடக்க நிலை. அவங்களோட உறவாயிருச்சு, அவங்களோட குழந்தை ஆயிடுச்சு, அது கன்சீவ் ஆயிடுச்சு, அது பிரச்சனை ஆயிடுச்சு, அது மகளிர் ஆணையம் வரைக்கும் வந்துருச்சு, அது குழந்தையும் பிறந்துருச்சு, கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்னா இதை மூடி மறைக்கிறதுக்கான சாத்தியங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே இதை வந்து மறைக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. அப்போ நியாயம் என்னன்னா அதுக்கான நிவாரணமாவது கொடுத்தாகணும். அவங்க கடுமையான நிவாரணம் கேட்குறாங்க. அவங்க வந்து மாத செலவுக்கே வந்து 6 கோடி 8 கோடின்னு பல லட்சங்கள் தொடங்கி கோடிகள் வரைக்கும் செட்டில்மெண்ட்டு கேட்குறாங்க. இப்போ இங்கே தான் வந்து இந்த இந்த பிரச்சனையில் இனிமேல் வந்து இவரை விட்டுட்டோம்னா பிடிக்க முடியாது. இப்போயே அவர் எல்லாத்தையுமே இது வரைக்கும் நிகழ்ந்த உறவுகளில் எல்லாத்தையுமே மறுக்கக்கூடிய ஆளாக மாறிட்டார், வேணாங்கிற இடத்துக்கு வந்துட்டார். அதனால் நமக்கு என்ன செட்டில்மெண்ட் இருக்குது, இந்த பிள்ளையோட எதிர்காலத்துக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, நான் தொழிலையும் வந்து பார்க்காம விட்டுட்டேன் இவருக்காக அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. அதனால் இது கோர்ட்டு வரைக்கும் அவங்க வர்றாங்கன்னாலே சாட்சியங்கள் இல்லாமல் நீதிமன்றத்தை அணுக முடியுமா? அது கிடையாது.
அப்போ இவர் வந்து அந்த பெண் விரித்த வலையில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மாட்டிக்கொண்டாரா, இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் விரித்த வலையில் அந்த பெண் மாட்டிக்கொண்டாரான்னு பல கேள்வி இருக்குது. குடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் குடி அசைந்ததான்ற மாதிரி ரெண்டுமே நடந்திருக்கு. இதில் யாருமே வந்து ஏமாளிலாம் கிடையாது, சூதுவாது தெரியாத ஆளுகள்லாம் கிடையாது. ஆமாம், எனக்கு தெரியாமல் சூழ்ச்சி தெரியாமல் நான் வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டேன்னு சொல்கிற மாதிரி ஆளுங்க ரெண்டு பேருமே கிடையாது. மற்றபடி சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே கரகண்ட ஆளுகளாக இருக்காங்க. அப்போ இது வந்து கத்திரிக்காய் முத்திரா கடத்துறவுக்கு வரும்ல, வந்துருச்சு. பர்சனலுங்கிறது வந்து எங்கேன்னா உங்கள் ரூமுக்குள்ளே தான் அது பர்சனல். பொதுவெளிக்கு வழக்கு மன்றத்துக்கு வந்துருச்சு, நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு, செய்தி பேப்பரில் வந்துருச்சு, மீடியாக்குள்ளே வந்துருச்சுன்னா அது அப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய அந்தரங்கத்தினுடைய தனிமையை வந்து இனி பாதுகாக்க முடியாது. இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, அந்த அவங்கள ஏற்றுக்கிறது தான் தீர்வானா, கோர்ட் வரைக்கும் அந்த ஆளை எப்படி ஏற்றுக்கிறது? என்ன என்னோட இமேஜை டேமேஜ் பண்ண ஆளை நான் எப்படி வந்து ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஈகோ இருக்கும்ல. நான் வந்து பணக்காரன், நான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் மேனு, என்னால் வந்து உன்னை வந்து நிராகரிக்க முடியும், உன்னை வந்து நான் வந்து புறக்கணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கோபம் அவருக்கு. என்னை பொதுவெளியில் அவமானப்படுத்துகிற, என்னை பொதுவெளியில் வந்து அசிங்கப்படுத்துகிற இத்தனை மீடியாக்கள் வந்து என்னை வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல என்னை கொண்டு வந்து நீ நிறுத்திட்டு எப்படி என் கூட வாழ முடியும்? நான் கொடுத்தா தானே உனக்கு வந்து ஜீவனாம்சம், நான் கொடுத்தா தானே உனக்கு செட்டில்மெண்ட்டு அப்படிங்கிற ஆணவம், அப்படிங்கிற கோபம், அப்படிங்கிற ஆதிக்க உணர்வு அவர்கிட்ட இருக்க தான் செய்யும். இல்லை சார், இப்போ இவ்வளோ தூரம் அந்த வீடியோ போட்டு பெரிய இஷ்யூ வந்துருச்சு இல்லை, மேற்கொண்டு இந்த பொண்ணு மேலே அவதூறு பரப்புற அளவுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அதுவும் தள்ளுபடி ஆயிடுச்சுல்ல. இந்த வழக்கை போடாமல் இருந்தால் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த வழக்கு போட்டதுனால மேற்கொண்டு இவருக்கு அசிங்கமாக போச்சு அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பெரிய அரசியல் தலைவர் வரைக்குமே உள்ள தனி மனித பிரச்சனைகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பக்கம்தான் கோர்ட்டே நின்றுச்சு, ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி தானே ஆச்சு. அப்போ நீங்கள் யாராக எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக நீங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் இருந்தாலும், நீதி வந்து நீதிமன்றம் யார் பின்னாடி நிற்கும்? ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு பின்னால் நிற்குமா? அது நீலி கண்ணீர்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது பாதிக்கப்பட்ட கண்ணீர்னு அவங்க சொல்கிறாங்க. யார் பக்கம் நீதிமன்றம் நிற்கும்? சட்டம் யார் பக்கம் நிற்கும்? சமூகம் யார் பக்கம் நிற்கும்? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நிற்போம், பாதிப்பை ஏற்படுத்தினவர்கள். ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது சார். இப்போ இவங்க வந்து முதல் மனைவி இருக்கும்போதே இவங்க வந்து இரண்டாவதாக கல்யாணம் சொல்கிறாங்க, இதெல்லாம் சட்டத்தில் ஏற்றுக்க முடியாது சார். ஏங்க, சட்டம் மனிதனுடைய சௌகரியத்துக்காக எழுதப்பட்டதான், ஏற்றப்பட்டது தான். நீங்கள் வந்து என்னென்னா இப்போ ரெண்டுக்குள்ளேயுமே நடக்கிறது என்ன நினைக்கிறிய? இது வந்து பாகப்பிரிவினையா பாசப்பிரிவினையா? இது எதுக்காக நடக்குதுன்னு சண்டை அப்படின்னா, நீ பணக்காரன் என் மேலே கை வச்சுட்ட, செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போங்கிறதான் பிரச்சனை. இப்போ நீ இவரே வந்து ஒரு சமையலில் மாஸ்டரா இந்த மாதிரியான கான்ட்ராக்டராக இல்லாமல் ஒரு கூலி வேலை பார்க்குற ஆளாக இருக்கான்னு வச்சுங்க. எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல போய் சமையக்கட்டில் போய் இவர் வந்து ஒரு மாஸ்டராக வேலை பார்க்குறாரு, பரோட்டா மாஸ்டராக வேலை பார்க்குறாரு, ஃப்ரைட் ரைஸ் போடுறாரு சாதாரண ஒரு சின்ன கடையில், ரோட்டு கடையிலன்னு வச்சுங்க. சொத்து கேட்பாங்களா? வந்து தப்பிச்சா போதுன்னு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. எஸ்கேப் ஆயிடுவாங்கல்ல. இது தேன்கூட்டில் கல்ல எறிகிறாங்க. ஏன் எறிகிறாங்க? அது தேன்கூட்டுங்கிறதுனால தான் எறிகிறாங்க. அதனால் அவர் சொத்து வச்சுருக்கிறாரு, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, என்கிட்ட கொடுத்துட்டு போ, என்கிட்ட வந்து விழுந்தேன்னா நீ என்கிட்ட கொடுத்துட்டு போங்கிறதான். அப்படி கேட்பதற்கான உரிமையே, அந்த கேட்பதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்துட்டார்ல. இப்போ நம்ம ஊர்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைஞ்சிருப்பான்னு. அதனால் 2 பேர் பக்கமே தவறு இருக்குது. இந்த தவறுக்கு பிராயசித்தம் தான் தேட முடியுமே தவிர, இனிமேலாம் இந்த தவறு நடக்கலைன்னு நிரூபிக்க முடியாது. இனிமே நான் தவறே செய்யலைன்னு சொல்ல முடியாது. இப்போ போய் திடீர்னு வந்து அவ ஒழுக்கம் இல்லாத அப்படின்னு சொல்கிறாருன்னு இவர் சொல்கிறாருன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நீ யாருன்னு கேட்குறாங்கல்ல. ஆமாம், அவ ஒழுக்கம் இல்லாதவா, அப்போ நீ அங்கே போன நீ யார் அப்படின்னு கேள்வி வருதுல. அப்போ நீங்கள் இனி வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதுங்கிறது வந்து என்னென்னா, அடங்கி போகிறது தான் தீர்வு. இனிமே நிரூபிக்க முடியாது. இல்லை, ஒருவேளை இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்குன்னு சொல்கிறார்ல சார், குழந்தைக்கு திரும்ப டிஎன்ஏஸில் ஓகேன்னு சொல்லிச்சுன்னா அது மேற்கொண்டு ஓகேன்னு சொல்கிறதுக்கான சாத்தியம் இல்லாமல் அவங்க கோர்ட்டுக்கு வரமாட்டாங்கல்ல. அதை சொல்லுங்க. இது என்ன மந்திரவாதிட்டாக போயிருக்காங்க? கோர்ட்டுக்கு தானே வந்திருக்காங்க. மந்திரவாதிட்ட போனால் முட்டை மந்திரம் ஓதி ஏதாவது வந்து காலி பண்ணிடலான்னா பரவாயில்ல. இது எலுமிச்சம்பழம் கட்டி இதில் மரத்து மாதிரியாக தொங்க விட போகிறாங்க. வந்தது பஞ்சாயத்துக்கு வரல, கட்ட பஞ்சாயத்துக்கு வரல. இது வந்து ஆலமரத்தில் சொம்பு வச்சு பண்ணுற பஞ்சாயத்து இல்லை, நீதிமன்றம். எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கக்கூடிய இடத்துல தான் பேச முடியும். ஆமாம். அதனால் இவர் புகழுக்கு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. இது மேலும் வளராமல் முடிவுக்கு கொண்டு வர்றது தான் ஒரு சிறந்த கலைஞனாக இருக்கக்கூடிய ரங்கராஜுக்கு உடைய வாய்ப்பு. இதை மல்லு கட்டி வீம்பா வந்து நீயா நானான்னு போட்டு பார்த்தா வாய்தா போயிட்டே இருக்கும்.
அது நாட்பட அவருடைய புகழுக்கு ஒரு பெரிய களங்கமாக தான் முடியும். இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரே வழி, அந்த கண்ணீருக்கு அவர் தான் பொறுப்பு. வேற என்ன சொல்ல முடியுது? வேறு மாற்று கருத்தை சொல்ல முடியாது. இல்லை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் போயிடுச்சுல சார்? இல்லைங்க, போயிடுச்சுன்னா இப்போ 2 பேருமே திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து வேற மாதிரி பேசுவாங்க. ஆமாம், 2 பக்கமே திருமணம் ஆனவங்க. அப்போ 2 பேருமே என்னென்னா 2மே வேலையை தாண்டின விளையாடு தான். 2க்குமே விவரம் தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. அப்போ இதில் யாராவது ஒருத்தரை வந்து அப்பாவின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் என்னதான் பாதிப்பை வந்து 2 பேருக்கும் பேசிக்கிட்டாலும் மாறி மாறி பெண் பக்கம் தானே பாதிப்பு அதிகம். உண்மைதான். அதாவது சொல்லுவாங்கல்ல, முள்ளு மேலே இலை பட்டாலும் இலை மேலே முள்ளு பட்டாலும் கிடிக்கிறது வாழை இலை தான்பாங்க. பெண்ணுக்கு தானே பாதிப்பு. அதனால் அவங்களுக்கு முதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் தோல்வி, 2வது முறையும் இப்போயும் அவங்க தோல்வி தானே, இதுவும் தோல்வியில் தானே முடிஞ்சிருக்கு. அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் தான் நீதிமன்றம் நிற்கும், சட்டம் நிற்கும். அவங்க சரியில்லாதவங்க, அவங்க வந்து விளங்காதவங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க எல்லாம் இவர் சொன்னாலும் இவர் பக்கம் ஜட்ஜ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெகட்டிவாக தான் போகும். நெகட்டிவாக தான் போகும். கட்சி தலைவராக இருக்கிற சீமானிக்கே நெகட்டிவாக தானே போச்சு. அவர் அரசியல் செல்வாக்கு இருக்குது, எல்லாரையுமே தெரியும்னாலும் அவரால் போய் அங்கே ஒன்றுமே சொல்ல முடியலையா. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாலும் கீழே என்ன தீர்ப்போ அங்கே தான் மேலேயும் தீர்ப்பு. அதனால் இது முடிவுக்கே வராது. முடித்து வைக்கன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ் பணிந்து போவது தான் வழி. துணிந்தார்னா வழக்கு நடக்கும், பணிந்தார்னா வழக்கே முடிவுக்கு வந்துடும். துணிறாரா பணிறாரான்னு என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார்.